எனது தேடுகையில் கிடைக்கிற ஒவ்வொரு பொருளும் கடந்த முறை நான் தேடிய போது கிடைத்திருக்க வேண்டியதாக இருந்து தொலைக்கின்றன. அவர்கள் இருவரும் காதலித்து விட மாட்டார்களா என்று என்னைய கூட ஏங்க வைத்திருக்கிறார். எனக்கு பிறகு என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை, உனக்கு பிறகு உன் தங்கையோடு வாழ வைக்கிறாள் என்னை என்று ஒரு கவிதை. சூழ்நிலை மீறி சுடர்விட்டு பிரகாசிக்கிற செயல்களை நீங்கள் செய்தாக வேண்டும். எங்கே பெண்கள் மூச்சு திணறி மூச்சில் காற்று விலக்கி எடுத்து சொற்களாக மாற்றி மேடைகளில் இன்னும் முழங்குகிறார்களோ அங்கெல்லாம் பாரதியின் ஒரு சீடனாக நான் கைதட்டி கொண்டிருப்பேன். ஜோ வெளிப்படுத்தியிருக்கிற அந்த காதல் மிக அழகானதாக இருப்பதாக நான் உண்மையிலேயே உணர்கிறேன். எங்களோடு சேர்ந்து கஷ்டப்படுவதற்கு எங்களுக்கும் ஆட்கள் தேவைப்படுகிறார். அந்த வகையிலே நீங்கள் வர வேண்டும். ஒரு சரியான நேரத்தில் நான் பேச அழைக்கப்பட்டிருப்பதாக கருதுகிறேன். உங்களை நான் எனக்கு முன்பாக பேசிய ஐயா தங்கவேலனார் அவர்கள் தமிழ் மொழியின் தொன்மைக்கு உங்களை அழைத்து சென்றிருக்கிறார். நான் உங்களை அங்கிருந்து அழைத்து வர வேண்டும். அதற்கு முன்பாக பேசிய ஐயா மரியாதைக்குரிய விக்ரம கர்ணம் பழுவேட்டரையர் அவர்கள் சோழர்கள் காலத்திற்கு உங்களை அழைத்து சென்றிருக்கிறார். நான் உங்களை அங்கிருந்து அழைத்து வர வேண்டும். அற்புதமான சபையாக இந்த சபை அமைந்திருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் மிகவும் இறங்கி கரிசனையோடு கவலையோடு ஒருவரை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது நூலாசிரியர் ஜோ அவர்கள்தான். இந்த விழாவின் நோக்கம் நான் வந்தது ஜோ அவர்களை பாராட்டவும் வாழ்த்தவும். அற்புதமான விழா. என்னுடைய இதே நேரத்தில் நேற்று சென்னையில் இது போன்ற ஒரு குடும்பம் நடத்திய விழாவில் அற்புதமான விழா. அதில் நானும் நூலை வெளியிட்டேன். பூ தீயாய் பூத்திருக்கு என்கிற நூல். அதற்காகவே சென்னையிலிருந்து என்னுடன் அன்பு மகன் செந்தில் பிரசாத் வருகை தந்திருக்கிறார். என் அன்பு தோழர் நீலகண்டன் அவர்களின் கட்டளை என்னை உங்கள் முன்பாக நிறுத்தியிருக்கிறது. நீலகண்டன் அவர்கள் என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மிகச்சிறந்த ஒரு ஊடகவியலாளர். தமிழ்நாட்டின் ஊடகவியலாளர்களை பட்டியலெடுத்து உழைப்பாற்றலும் அறிவாற்றலும் கலந்து நெய்த படைப்புகளை சமூகத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிற 5 பேரை நீங்கள் பட்டியலிட்டால் அந்த 5 பேருக்குள் ஒருவராக வருவார் நீலகண்டன். நான் இதை மிகையாக சொல்லவில்லை. எனவே எப்படிப்பட்ட இடத்திலே நிற்க சொன்னாலும் அவர் சொன்னால் நிற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதற்காகத்தான் இங்கே வந்து உங்கள் முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். அதே போல அருள் வளனரசு சுறுசுறுப்பான ஒரு இளைஞர். அவரை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். தொலைக்காட்சிகளில் அவருடைய நேர்காணல்கள் மக்களை கட்டி இழுத்துக் கொண்டிருக்கின்றன. பெரிய பெரிய ஆளுநர்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக கேள்வி கேட்டு அவர்களை உருட்டி புரட்டி எடுப்பதில் வல்லமை மிக்கவர் நமது அருள் வளனரசு அவர்கள். எழுத்தொழியத்திலே நீலகண்டன் சிறந்து விளங்குகிறார் என்றால் காட்சி ஊடகத்திலேயே அருள் வளனரசு மிகச்சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். இவர்களின் இருவரின் கண்டுபிடிப்பாகத்தான் ஜோ இன்றைக்கு நம்பர் முன்பாக அமர்ந்திருக்கிறார். எனக்கு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் அருண் பாரதி தம்பி இங்கே வந்திருக்கிறார். அவரும் நீலகண்டனின் கட்டளைக்கு தான் வந்திருக்கிறார். அன்பு தங்கை பத்மாவதி வந்திருக்கிறார். அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருடைய நோக்கமும் ஜோ அவர்களை இந்த இலக்கிய உலகத்திற்கு கையை பிடித்து வலிமையாக அழைத்து கொண்டு வருவதுதான். இந்த நிகழ்ச்சி மிக அற்புதமாக தொடங்கியது. அழகான ஒரு நடனத்தை ஒரு மகள் சாம்பவி அழகா அந்த பிள்ளையோட முகபாவம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் நடத்தின் மீது மட்டுமே இருந்தது. அந்த பாடலுக்கு அந்த முகம் என்ன சொல்ல வேண்டுமோ அந்த முகம் சொல்லிக்கொண்டே இருந்தது. அப்படித்தான் நாம் வரவேற்க வேண்டும். இந்த நூல் நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே என்கிற இந்த நூல் நான் முழுமையாக படித்துவிட்ட 2 முறை படித்துவிட்ட ஒரு நூல். இந்த நூலுக்கு நான் அணிந்துரை எழுதியிருக்கிறேன். மனதுக்கு பிடித்துதான் எழுதியிருக்கிறேன். எழுத வருகிற ஒரு பிள்ளை ஒரு குறைந்த வயதில் நான் யோசித்தேன். நான் என்னுடைய 25 வயதில் என்ன எழுதினேன் என்று யோசித்தால் தேவி வாரதேவில் நல்ல கட்டுரைகள் தான் எழுதி கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு புதினம் என்றோ ஒரு இலக்கிய படைப்பிலக்கியம் என்றோ நான் யோசித்ததில்லை. இதற்குள்ளதாக என் இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார் ஜோ அவர்கள். ஒரு அழகான காதல் கதை. பட்டுக்கோட்டை ராஜா அவர்கள் மிகச்சிறப்பாக அந்த கதையை உங்கள் முன்பாக விவரித்தார். இந்த நூலை திறனாய்வு செய்து பேசுவதாக 2 பெயர்கள் இங்கே இருக்கின்றன. அவர்களாக இங்கே இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. இருக்கிறீங்க, அவர் பேசியிருக்க வேண்டும். நூல் திறனாய்வு ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நூல் திறனாய்வு நூல் வெளியீடு.
நோக்கம் சிதறிவிடக்கூடாது, திசை மாறக்கூடாது. அந்த வகையிலே இந்த நூல் திறனாய்வை அவர் செய்யும் போது அவளோடு காப்பதற்கு நான் காத்திருக்கிறேன். இந்த நூலை வெளியிட்டதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இளைய சக்திகளை, அதுவும் பெண் பிள்ளைகள் எழுத வருகிறார் என்றால் அவர்களை ஆரத்தெடுத்து வரவேற்க வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்துக்கு இருக்கிறது, அந்த பிள்ளையின் குடும்பத்துக்கு இருக்கிறது, அந்த பிள்ளையின் நண்பர்களுக்கும் இருக்கிறது. ஆங்கிலத்தில் இந்த நூல் எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. காரணம், எனக்கு அந்த அளவுக்கு ஆங்கில புலமை கிடையாது. ஆனால் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிற அருள் வளனரசு இந்த நூலை மிகச்சிறப்பாக அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார். தொடக்கத்திலே இந்த நூல் படிக்கிற போது என்ன இது, எங்கேயோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெண் வெளிநாட்டிலே இருக்கிற ஒரு பாடகரை காதலிப்பதாக தொடங்குகிறதே என்றுதான் நான் தொடங்கினேன். ஒரு காலகட்டத்திலே இந்த நடை போகிற போக்கு அவர்கள் இருவரும் காதலித்து விட மாட்டார்களா என்று எண்ணிய கூட ஏங்க வைத்திருக்கிறார். என் எண்ணப்படித்தான் அவர்கள் அந்த நாட்டிற்கு கனடாவுக்கு போன போது அந்த பாடகரை சந்திக்கிறாள் அந்த நாயகி. அதுக்கு பிறகு அவர்கள் காதலிக்கிறார்கள். அந்த கதையின் சுவாரஸ்யங்களை, அதில் உள்ள சம்பவங்களை எல்லாம் மிக அழகாக சொன்னார்கள். இங்கே இது வசனங்கள் மிக அழகாக இருக்கிறது. உன்னுடைய லட்சியத்தில், கோட்பாட்டில் உறுதியாக இரு, என்றைக்குமே சமரசம் செய்து கொள்ளாது, நீ எதில் உறுதியாக இருக்கிறாயோ அது உனக்கு கிடைக்கும் என்பதை இந்த நூல் மறைமுகமாக உணர்த்துவதாக நான் கருதுகிறேன். ஒரு பழமொழி சொல்வார்கள், உனக்கு ஒரு வண்ணத்து பூச்சி பிடிக்கிறது என்றால் அந்த வண்ணத்து பூச்சியை நீ பிடிக்காதே, அது உன் தோல் மீது அந்த வண்ணத்து பூச்சி உண்மையிலேயே நீ நேசிக்கிறாய் என்றால், அந்த வண்ணத்து பூச்சி உண்மையிலேயே உனக்கு பிடித்திருக்கிறது என்றால் அது எங்காவது சுற்றிவிட்டு உன் தோல் மீது வந்து அமரும் என்று பழமொழி. அப்படித்தான் இந்த கதையின் நாயகி மீது கதை நாயகன் ஒரு காதலனாக வந்து அமர்கிறான். ரொம்ப எளிமையான நடையில் ஒரு செய்தியை முன்வைத்து, இன்னும் சொல்ல போனால் இப்படி ஒரு இசைக்குழு இருக்கிறது என்கிற செய்தியும், இப்படி ஒரு இசைக்குழு உலக அளவில் புகழ் பெற்றிருக்கிறது என்கிற செய்தியும் இந்த நூலை படித்த பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன். என் இளைய மகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன், இணையதளங்களில் தெரிந்து கொண்டேன் என்பதை இந்த நூலாசிரியர் ஜோ அவர்களுக்கு நான் பணியோடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்து கொண்டேன். இளையோரின் உலகம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவர்கள் உலகத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்மை நாமே புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள், சமூகத்தையும் புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள். அப்படி ஒரு இசைக்குழு இந்த உலகத்தை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இசை இல்லாமல் இந்த உலகம் இல்லை, பாடல் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. இந்த நாவலில், இந்த புதினத்தில் இசையோடு தன்னை இணைத்துக் கொண்டு, இசை கலைஞர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு ஜோ வெளிப்படுத்தியிருக்கிற அந்த காதல் மிக அழகானதாக இருப்பதாக நான் உண்மையிலேயே உணர்கிறேன். இசை இல்லாமல், பாடல் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. பாப் டிலன் என்கிற ஒரு அமெரிக்க பாடகர், அமெரிக்காவிலே தெரு பாடகராக அறியப்பட்டவர். அவரை தெரு பாடகர் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் அவருக்கு 2013ஆம் ஆண்டு நினைக்கிறேன் அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. கேட்டதற்கு சொன்னார்கள், இந்த பாடகர் மக்களின் பிரச்சனைகளை தெருவிலே பாடினார், மக்களின் சிக்கல்களை பாடினார், பெண் விடுதலை பாடினார், போருக்கு எதிராக பாடினார், நிறவெறிக்கு எதிராக பாடினார், அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. இப்போதைக்கும் 86 வயது கொண்ட அந்த பாப் டிலன் அமெரிக்காவின் மினசோட்டா மாகாணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமது தமிழ்நாட்டிலே வத்தலகுண்டிலே வேங்கையன் என்று ஒருவர் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் வேங்கையன் என்று ஒருவர், அவரும் 83 வயது, பாப் டிலனுக்கு 6 மாதம் முன்போ பிறந்தவர். அந்த வேங்கையன் ஒரு தெருப்பாடகர். அவர் டேப் அடித்து கொண்டு பாடுவார். கம்மாய காணோம், எங்கடா கம்மாய காணோம், ஐயோ கம்மாய காணோம், இங்கே இருந்த கம்மாய காணோம் என்று பாடுவார். அவர் பாடும்போது நமக்கு மனமெல்லாம் பதறும். அப்போலோ பாயுது, அடிவயிறு காயுதுன்னு ஒரு பாட்டு பாடுவார். மக்கள் பாடனாக பாடிக்கொண்டே இருந்தார். அப்படி பாடிக்கொண்டிருந்தவரை செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தவர், நீ தெரிந்தருவாய் பாடி இந்த சொத்துக்களை அழைத்து விடுவாய், எனவே இந்த சொத்துக்கும் உனக்கும் சம்பந்தமில்லை என்று அவரது வீட்டார் அவரை அழைத்து விடுதலை பத்திரம் வாங்கி கொண்டு அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். வீட்டுக்கும் அவருக்குமான தொடர்பு அறிந்து விட்டது. ஆனாலும் அவர் திண்டுக்கல் காந்தி கிராமத்தில் சேர்ந்து தொண்டு நிறுவனங்களை சேர்ந்து விழிப்புணர்வு பாடல்களை பாடினார், பாடிக்கொண்டே இருந்தார். 2000 பாடல்களுக்கு மேல அவரே எழுதி பாடினார். அவர் இறந்த போது அவருக்கு உறவுகள் தரப்பிலிருந்து எத்தனை பேர் வந்தார்களோ தெரியாது. ஆனால் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் சுடுகாடு வரைக்கும் வந்து அவருக்கு வழி அனுப்பிவிட்டார். ஏ குணசேகரன் அப்படித்தான் பாடினார். ஆந்திராவிலே கத்தார் அப்படித்தான் பாடினார். இசைக்கலைஞர்கள் இந்த உலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மைக்கேல் ஜாக்சன் என்று சொல்லுவோம். மைக்கேல் ஜாக்சன் முழுக்க இனவெறிக்கு எதிராகத்தான் பாடினார். அவர் சொல்லுவார், நீங்கள் எல்லாம் என்ன துள்ளுகிறீர்கள்,
மார்ட்டின் லூதர் கிங் இல்லை என்று நினைக்கிறீர்களா? அவர் இருக்கிறார். அவர் எங்கள் நினைவில் இருக்கிற வரைக்கும் வெவ்வேறு வகையாக திறந்து கொண்டே இருப்பார் என்று இனவருக்கு எதிராக மார்ட்டின் லூதர் கிங்கின் போராட்டங்களை முன்வைத்து அவர் பாடிக்கொண்டே இருந்தார். ஆக கலையும் இசையும் இந்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் இங்கே வந்து நான் கேட்டபடி தெரிந்து கொண்டது பார்த்தது எல்லாமே ஒரு சமூக கரையுள்ள குடும்பமாக இந்த குடும்பத்தை நம்புகிறேன். அவரது தாய் மார்கரெட் அவர்கள் அன்பாசிரியர் விருது பெற்றிருக்கிறார். நல்லாசிரியர் விருது பெறுவது நல்லது, அதனையும் உயர்ந்தது அன்பாசிரியர் விருது பெறுவது. பிள்ளைகளிடம் நல்ல ஆசிரியர்களாக இருக்க வேண்டும், அதையும் கடந்து அன்பு ஆசிரியர்களாக இருக்க வேண்டும். அன்பான ஆசிரியர் தான் அன்பான பிள்ளைகளை உருவாக்குவார்கள். அப்படித்தான் இந்த குடும்பத்தை நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இப்படி முன்னிலைப்படுத்தி ஒரு நடனத்தோடு ஜோவை நீங்கள் வரவேற்றிருக்கிறீர்கள். நான் இப்போது ஜோவைக்கிடம் வைக்கிற வேண்டுகோள், நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே என்பது உங்கள் நூலுடைய தலைப்பு. நான் சொல்வது, நாங்கள் உங்களிடம் எவ்வளவு இலக்கிய படைப்புகளை எதிர்பார்க்கிறோம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடாது. தொடர்ந்து நீங்கள் அதை செய்ய வேண்டும். இடையராது உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கூட்டத்தால் நீங்கள் கைவிடப்பட்டீர்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் என்னால் நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள். என்னால் இயன்ற வரைக்கும் என்னுடைய உள்ள கையில் ஏந்தி நான் பெற்ற மகளாக கருதி உங்களை உயர்த்தி பிடிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் பெண்கள் எழுதி வருவது அவர்களுக்கு கடினம். நான் ஒரு கவிதையை எழுதினேன், மனைவியான நான் என்பது ஒரு கவிதை. அந்த மனைவி சொல்கிறார், உபயோகப்படும் என்று நான் கற்ற அனைத்தையும் உபயோகமற்றதாக மாற்றியது நீங்களே கூடி முடிவு செய்து அந்த சுபயோக சுபதினம். சுபயோக சுபதினம் இது வந்து பத்மாவதிக்கு தெரியும். ஒப்பாரியின் துயரம் துணிக்கிற நாதஸ்வரமும் இடியின் மிரட்டல் துணிக்கிற தவளும் சேர்ந்து கும்மாளமிட்டு அடங்கியதற்கு பிறகான நாட்களில் நான் என்னுடைய எழுதுகோலை வீசிவிட்டு உன் கரண்டியை கையில் பிடித்தேன். என் ஓவிய தூரிகையை தூக்கி தூரம் போட்டு விட்டு உன் துடைப்பத்தை பிடித்தேன். தரையில் உதைத்த என் நடன சடங்குகளை உதிர்த்து விட்டு உன் கொலுசுகளையும் மெட்டிகளையும் அழுது கொண்டே அழுது கொண்டேன். என் விளையாட்டு ஆடைகளை எல்லாம் வேக வேகமாக களைந்தெறிந்து விட்டு உன் கூரை புடவைக்குள் குடியேறினேன். என்னை உயர்த்தும் என்று நான் கற்ற கல்வி நம் பிள்ளைகளின் கல்விக்கு அடிவரமாக மாறியது. இத்தனைக்கும் பிறகும் நான் பாதுகாத்து வைத்திருக்கும் என் பாடல்களை குளியலறையின் தனிமையில் அவ்வப்போது கண்ணீரோடு சேர்த்து நான் கரையிடுகையில் அதையும் மறித்து போதும் வா என்கிறாய் நீ கணிப்பொறியின் முன்னால் உட்கார்ந்து கொண்டு என்று அந்த கவிதை முடியும். இதுதான் பெண்களின் நிலை. மரபு என்கிற கவிதையிலே பதிவு செய்த எனது அறையிலே ஏதாவது ஒரு பொருளை எங்காவது வைத்து விட்டு அன்றாடம் தேடிக்கொண்டிருப்பது அன்றாட வழக்கங்களை ஒன்றாகிவிட்டது. எனக்கு எனது தேடுகையில் கிடைக்கிற ஒவ்வொரு பொருளும் கடந்த முறை நான் தேடிய போது கிடைத்திருக்க வேண்டியதாக இருந்து தொலைக்கின்றன. வேர்த்து விறுவிறுக்க எனக்கு நானே புலம்பியபடி எதையாவது தேடிக்கொண்டிருப்பதை சமையலறையின் ஜன்னல் வழியே பார்த்து பரிகாசம் செய்கிறாள் என் மனைவி. அவள் சொல்லுகிறாள், சமையலறையில் என் கண்களை கட்டிவிட்டால் கூட எந்த பொருள் மீதும் விரல் படாமல் கேட்ட பொருளை கேட்ட மாத்திரத்தில் எடுத்து தருவேன் என்று சவால் விடவும் செய்கிறாள் அங்கிருந்து. அவளிடம் சொல்லிக் கொள்வதில்லை நான், நீ 3000 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே இருக்கிறாய். நானும் நீயும் கணவன் சொல்றான் நானும் நீயும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களில் கம்பீரமாக நாற்காலியிலே வந்திருப்பேன் நான். எனக்கு பின்னால் அடக்கமாக நின்று கொண்டிருப்பாய் நீ. உன் இனத்து கற்புக்கரசிகளை சொல்லி உன்னை மிரட்டுவேன் நான். என் இனத்தின் அயோக்கியத்தில் பட்டியல் தெரிந்தும் அமைதியாக இருப்பாய். நீ எனக்கு இருப்பதை பிறர் கேட்டால் ஒழிய சொல்லிக் கொள்வதில்லை நான் உனக்கு இருப்பதை ஆதாரங்கள் அணிந்து பறைசாற்றியாக வேண்டும். நீ எனக்கு பிறகு என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை, உனக்கு பிறகு உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் என்னை என்று கவிதை. இதுதான் பெண்களின் நிலைமை. இந்த சூழ்நிலைதான் பெண்கள் எழுத வருகிறார்கள். இந்த சூழ்நிலைதான் பெண்கள் அறிவை விரித்து செய்கிறார்கள். ஐயா அவர்கள் சொன்னாரே, எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் என்று. அது போல அறிவில் சுடர்ந்தவராக, ஆற்றலில் சுடர்ந்தவராக பெண்கள் வரும்போது, அதிலும் குறிப்பாக அவர்கள் எழுத தொடங்கும் போது கை நீட்டி வரவேற்க வேண்டியது, ஆரத்தழுவி வரவேற்க வேண்டியது சமூகத்தின் கடமை, குடும்பத்தின் கடமை, நண்பர்களின் கடமை. சங்க இலக்கிய காலத்தில் பெண் கவிஞர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்திருக்கிறார்கள். இப்போது அவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை, குறைவாகத்தான் இருக்கிறார்கள். நிகழ்காலத்தில் ஏராளமான பெண் கவிகள் இருந்திருக்க வேண்டும், ஆனால் இல்லை. நமக்கு நீதி சொன்னதெல்லாம் பெண் கவிகள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். எப்படி தோற்பினும் தோற்பது நின்கூடி என்று சொன்னது அவையாதான நினைக்கிறேன். அவையாதானே
எப்படி தோற்பினும் தோற்பது நின் குடி. உங்களுக்குள்ள சண்டை போட்டா யாரு ஜெயிச்சாலும் அவன் தாண்டா தோற்றான் சொன்னது அவையார் தான். அந்த தாய்மையிலிருந்து தான் படைப்புகள் வரும். நீங்கள் பாருங்கள், ஜோ இதே வேகத்தில் எழுத ஆரம்பித்தால், நீங்கள் தமிழில் எழுதியுள்ளோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆங்கிலத்தில் எழுதினால் கூட இதே வேகத்தில் நீங்கள் எழுத ஆரம்பித்தால் உங்கள் 3 ஆண்டுகளில் 4 ஆண்டுகளில் நீங்கள் ஒரு நாளிலிருந்து படைப்பாளியாக மாற முடியும். எதெல்லாம் நீங்கள் அந்த தடத்திலே கால் பதித்து விட்டீர்கள். நான் உங்களை இன்றைக்கு வைத்து கணக்கு போடவில்லை, நாளைக்கு வைத்து பார்க்கிறேன். இன்றைக்கு நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீர்கள். உங்கள் பயணம் இப்படியே தொடர்ந்தால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். எனவேதான் அருள் வளனரசு துடியாய் துடித்து அங்கே இங்கே என்று அலைந்து ஆங்கில வழியிலே எழுதப்பட்ட நூலை தமிழிலே எழுதி அதற்கு ஒரு விழா நடத்தி எல்லோரையும் வரவழைத்து இந்த இடத்திலே அமர செய்திருக்கிறார். அந்த பிள்ளை வளர வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அதன் அறிவுக்கு நீங்கள் செய்கிற சிறப்பு. நீங்கள் அதை ஒரு அழகு பதுமையாக மாற்ற முயற்சிக்கவில்லை. நீங்கள் அவரை ஒரு நடிகையாக மாற்ற முயற்சிக்கவில்லை. நீங்கள் அவர் ஒரு தொழிலதிபராக மாற்ற முயற்சிக்கவில்லை. அவரை ஒரு படைப்பாளியாக மாற்ற முயற்சிக்கிறீர்கள். அதற்காக உங்களின் முயற்சிக்கு நான் பெரிதும் தலைவணங்குகிறேன். அருமையான நடனத்தோடு இந்த நிகழ்ச்சி இங்கே தொடங்கியது. பெண்களுக்கு அது தேவைப்படுகிறது. உங்கள் சொற்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் எழுத்துக்களை எழுதிக்கொண்டே இருங்கள். நீங்கள் சிந்திப்பதை நிறுத்தாதீர்கள். உங்களை மேம்படுத்திக் கொள்ள தவறாதீர்கள். பாவலர் சொல்வார், வாழ்நாள் பெரியது, வாழ்க்கையோ சிறியது. வீணால் வரியும் வீழாது ஒரு நற்செயல், தீதும் நன்றும் தம் தம் செயல்களே என்று சொல்லிவிட்டு அவர் கடைசியாக சொல்வார், சூழ்வன மீறி சுடர்வன செய்வாய் என்று சொல்வார். சூழ்வன மீறி உங்களை சூழ்ந்திருக்கிற எப்படி சூழ்ந்தாலும் பின்னுக்கு இருப்பார்கள், புறம் பேசுவார்கள், வெவ்வேறு எதிர் விமர்சனம் வைப்பார்கள். அப்படி சூழ்ந்திருக்க எல்லா செய்திகளையும் மீறி சூழ்வன மீறி சுடர்விட்டு பிரகாசிக்கிற செயல்களை நீங்கள் செய்தாக வேண்டும். இந்த சமூகத்தின் சரிபாதி பெண்கள் தங்களது பங்களிப்பை கலையின் வாயிலாகவும், இலக்கியத்தின் வாயிலாகவும், பாடல்களின் வாயிலாகவும், இசையின் வாயிலாகவும், தொழிலின் வாயிலாகவும், கல்வியின் வாயிலாகவும் இந்த சமூகத்துக்கு வழங்கவில்லை என்றால் சமூகம் எப்படி ஒரு முழுமை பெற்ற சமூகமாக மாற முடியும்? எனவேதான் எங்கே பெண்கள் முளைத்து முட்டி மோதி ஒரு படைப்பை தருகிறார்களோ, எங்கே பெண்கள் உழைத்து உழைத்து ஒரு தொழிலதிபராக மாறுகிறார்களோ, எங்கே பெண்கள் மூச்சு திணறி மூச்சில் காற்றை விலக்கி எடுத்து சொற்களாக மாற்றி மேடைகளில் நின்று முழங்குகிறார்களோ, அங்கெல்லாம் பாரதியின் ஒரு சீடனாக நான் கைத்தட்டி கொண்டிருப்பேன். அப்படித்தான் உங்களுக்கு கைத்தட்டுவதற்கு நான் வந்திருக்கேன். இந்த நூல் படிக்க இலகுவான ஒரு நூல், காதல் நூல். இந்த நூல் எனக்கு ஒரு இசைக்குழு, பெரிய இசைக்குழுவை எனக்கு அறிமுகப்படுத்திய நூல். அதற்கு பிறகு நான் அந்த நூலை படித்து விட்டு என்ன இப்படி இருக்கிறது, அருள் வளனரசோட கேட்டால் இப்படி ஒரு குழு இருக்கிறது, அந்த குழு இந்த நாட்டிலே இருக்கிறது, இந்த குழு மீது உலகம் முழுவதும் உள்ள பெண்கள் பைத்தியம் பிடித்து தெரிகிறார்கள் என்று சொன்னான். அதற்கு பிறகு அவர்கள் என்ன பாடுகிறார்கள் என்று போய் பார்த்தேன். ஆனால் அந்த இளைஞர்கள் யாரை நீங்கள் குறிப்பிட்டு மனதில் நினைத்து எழுதியிருக்கிறீர்களோ அந்த இசைக்குழுவின் இளைஞர்கள் வறியவர்களுக்காக பாடுகிறார்கள், பெண் விடுதலை பாடுகிறார்கள், இளையோரின் இயக்கங்களை பாடுகிறார்கள், அனாதை இல்லங்களுக்கு சென்று ஆதரவற்ற இளைஞர்கள் சென்று உதவி செய்கிறார்கள். அந்த 7 பேர் அந்த செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு சிலிர்த்து விட்டது உடம்பு. இப்படியெல்லாம் உலக அளவில் இருக்கிற இசைக்கலைஞர்களை கண்டறிந்து ஒரு படைப்பில் பொருத்தி அதை தமிழுக்கு தர வேண்டும், ஆங்கிலத்துக்கு தர வேண்டும் என்று நினைப்பதே பெரிய காரியம். இந்த இடத்தில் இது எழுதுவதே பெரிய காரியம். அதைத்தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இடையராக செய்ய வேண்டும். நீங்கள் தமிழில் எழுதினீர்களா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. தமிழ் எழுதினீங்களா? அதில் கவனம் செலுத்துங்கள். ஆங்கிலேயருக்கு தேவைப்படுவதை காட்டிலும் தமிழர்களுக்கு தான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறார். ஆங்கிலேயருக்கு சொல்வதற்கு எல்லோருமே இருக்கிறார்கள். நாம் சொல்வதை ஆங்கிலேயர்கள் எவ்வளவு தூரம் கேட்பார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. அவர்கள் எல்லாமே பழக்கப்படப்பட்டு, முறைப்படுத்தப்பட்டு, மேன்மைப்படுத்தப்பட்டு, பொருளாதார செழுமையுற்று நெடுங்காலம் ஆயிற்று. தமிழ் மக்களுக்குத்தான் செய்திகள் தேவைப்படுகின்றன, அவர்களுக்குத்தான் கலைகள் தேவைப்படுகிறது. இந்த கலைகள் மக்களுக்கான மாற்ற வேண்டிய தேவை தமிழ் மக்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட இலக்கியவாதிகள் தான் தமிழ் மக்களை நிமிர்த்துவார்கள். பாரதி அப்படித்தான் நடத்தினார். அடுத்ததாக ஜோ அவர்களுக்கு நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புவது, எந்த காலகட்டத்திலும் யாரையும் பார்த்து நீங்கள் வியந்து தேங்கி திகைத்து நின்று விடாதீர்கள். நான் அப்படி நின்று ஒரு கட்டத்தில் தேங்கினேன். அதற்கு பிறகு எழுத ஆரம்பித்தேன். பெருமைக்காக சொல்லிக் கொள்ளவில்லை. இந்த மகள் இறுதி என்ற வீடு என்ற கவிதை மட்டும் 1 கோடி பேர் 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்களால் இஸ்ஸாகரை விட பார்க்கப்பட்டது. நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வெளியிட்டேன். கிட்டத்தட்ட 2500 காப்பிகள் படிகள் விற்பனையாகிவிட்டது.
இதெல்லாம் இலக்கிய உலகில் நம்ப முடியாதா? உங்களுக்கும் அது நடக்கும். அதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டுகிறீர்கள் என்பது பொறுத்துதான். எனவே வைக்கிற வேண்டுகோள், நீங்கள் திகைத்து விடாதீர்கள். இதை மீறி என்ன எழுதி விட முடியும்? இத்தனை கன்னிமரா நூலகத்திலே பார்த்தால் லட்சம் நூல்கள் இருக்கிறது. 10 லட்சம் 5 லட்சம் என்று இதை தாண்டி நாம் என்ன எழுதி விட முடியும் என்று நீங்கள் சிந்தித்தால் எழுதவே முடியாது. அப்படி சிந்தித்தால் பத்மாவதி எழுத முடியாது. அப்படி சிந்தித்தால் நானும் எழுத முடியாது. கம்பனை வள்ளுவனை பார்த்து மிரண்டு போயிருந்தால், திகைத்திருந்தால் கம்பனால் 2 வரி எழுதியிருக்க முடியாது. கம்பனை பார்த்து மிரண்டு போயிருந்தால் இல்லை கண்ணதாசனால் 10 வரி கூட எழுதியிருக்க முடியாது. நீங்க அப்படியே எடுத்து பாருங்க, நீங்கள் படி எடுத்து பாருங்கள். யார் எழுதியதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் என சிந்தனை என்பது புத்தம் புதியது. ஒரு நூலகம் இருக்கிறது என்றால் அந்த நூலகத்தில் 5 லட்சம் நூல்கள் இருக்கிறது என்றால் அந்த இடத்துல தாராபாரதி போகிறார்கள். அந்த நூலகத்தில் இல்லாத 2 வரி அவர் எழுதுகிறார். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் ஒருங்கிவிடும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும் என்று ஒரு எழுதுகிறார். நான் போய் நிற்கிறேன் என்றால் எனக்கு பிறகு நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை, உனக்கு பிறகு உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை என்று எழுதுகிறேன். அங்கே இல்லை நூலகத்தில் வரி. பத்மாவதி எழுதியதிலும் அருண் பாரதி எழுதியதிலும் அப்படித்தான் பல பேர் இருக்கும். நீலகண்டன் எழுதுகிற பத்திரிகை உலக எழுத்துக்களிலும் அப்படித்தான் இருக்கும். ஏற்கனவே இருக்கிற பத்திரிகை உலக ஜாம்பவான்களை பார்த்து நீலகண்டன் மிரண்டு இருந்தால் அவர் என்ற நிர்வாக ஆசிரியர்கள் வந்திருக்க மாட்டார். எனவே வியப்பது வீழ்ச்சி. எதை கண்டும் வியப்படையாதீர்கள், எதை கண்டும் மிரளாதீர்கள். நான் எழுதுதான் எழுத்து என்பது உறுதியாக இருங்கள். தவறாக இருக்கிறது சரியாக இல்லை என்றால் நீங்களே சரி செய்து கொள்ளுங்கள். நோய்வாய்ப்பட்ட உடல் எப்படி தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறதோ அதுபோல தவறாக எழுதப்பட்ட படைப்புக்கு பிறகு சரியாக ஒரு படைப்பை எழுதுங்கள். இதுதான் இலக்கு நோக்கிய பயணம். நீங்கள் உங்கள் கடைசி நூலை எழுதவில்லை ஜோ அவர்களே, நீங்கள் உங்கள் கடைசி நூலை எழுதவில்லை, முதல் நூலை எழுதியிருக்கிறீர்கள். 2ஆம் நூல் 3ஆம் நூல் வந்து உங்கள் பயணம் தொடர வேண்டும். ஏன் இதெல்லாம் நான் பொங்கி பொங்கி பேசுகிறேன் என்றால், நான் எழுதப்படும் போது நான் முனைமுடிக்கப்பட்டவன். நான் என் அப்பா செல்லமாகத்தான் என்னை பகடி செய்வார், ஆனால் எனக்கு தூக்கமே வராது. நீ எழுத்து படித்து விட்டு யாரும் உத்தரவுடைய என்னை பார்த்து பாராட்டவில்லையே என்று செல்லமாக பகடி செய்வார். ஆனால் யாருமே படிக்கவில்லையா, எதற்கு நாம் எழுதுகிறோம் என்று கவலைப்பட்டேன் நான். ஆனால் அந்த அப்பா என் நூல்களை வாங்கி கொண்டு எல்லோரிடம் கொடுக்கிற வேலையை தன் கடைசி காலத்தில் செய்தார். நம்பிக்கை தான் முக்கியம் எழுத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல எழுத்தில் என்ன இருக்கிறது, இது நேற்று கூட அந்த கூட்டத்திலே சொன்னேன். எழுத்தில் என்ன இருக்கிறது, இது ஒரு வறுமையும் புலமையும் சேர்ந்தே இருக்கும். இது ஒரு தேவைப்படாத வேலை. இதெல்லாம் என்ன கிடைக்கப் போகிறது? யாரோ இங்கு பேசி சொன்னார்கள், நீங்கள் செய்கிற வேலையை செய்யுங்கள், அதுக்கு பிறகு அது இருந்து கொண்டு எழுதுகிற எழுத்தையும் எழுதுன்னு சொன்னார். அது ஒன்று இருக்க வேண்டும். எனவே அருமையான ஒரு துறைக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். எங்களோடு சேர்ந்து கஷ்டப்படுவதற்கு எங்களுக்கும் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த வகையிலே நீங்கள் வர வேண்டும். எங்களோடு சேர்ந்து நீங்களும் விருதுகளை பெற வேண்டும், நிறைய எழுத வேண்டும், நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்கு ஆசையாக இருக்கிறது. ஆனால் பின்னால் நீலகண்டனும் அருண் பாரதியும் எனக்கு கண்டன கூட்டத்தை குரலை எழுப்பிக் கொண்டே இருப்பது எனக்கு கேட்கிறது. வேறு வழியின்றிதான் நான் விடாப்படியாக இன்று பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த என் மகனை வாழ்த்த வேண்டும் என்ற கவலையோடு. எனவே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பாரதி உங்களுக்கு துணை இருக்கிறார், என்னை போன்றவர்கள் உங்களுக்கு துணை இருக்கிறார்கள், நல்ல இலக்கியங்கள் உங்களுக்கு துணை இருக்கின்றன. நீங்கள் பார்ப்பதற்கு இந்த தமிழ்நாட்டிலே ஏராளமான காட்சிகள் அப்படி இருக்கின்றன. மலைத்தொடர்களாகவும் நதிகளாகவும் மேகங்களாகவும் ஊர்களாகவும் கோயில்களாகவும் அவ்வளவு காட்சிகள் கொட்டி கிடக்கின்றன. நீங்கள் கேட்பதற்கு இறை இசை முதற்கொண்டு இளையராஜா இசை வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்ப்பதற்கான காட்சிகள், கேட்பதற்கான இசை, படிப்பதற்கான புத்தகங்கள், பழகுவதற்கான நண்பர்கள் என்று இந்த உலகம் உங்களுக்கு ஏராளமான பரிசை உங்களுக்கு முன்பாக விரித்து வைத்திருக்கிறது. அவற்றெல்லாம் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கள், நிறைய எழுதுங்கள் என்று உளமாற உங்களை வாழ்த்தி உச்சி மோந்து பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.